ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லோரும் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க 10K முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். மலேசியாவில் மணி இப்போ 8 மணி ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ நம்ம கிளம்ப கரெக்டாக இருக்கும் கோயில் போகிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரூம்லேருந்து கோயிலுக்கு போகிறதுக்கு கரெக்டாக 3 கிலோமீட்டர் காய்ஸ். கரெக்டாக நம்ம உடனடியாக நடந்து வந்துட்டோம் கோயில் முன்னாடி. போகிற வழியில் நிறைய இடத்துல அன்னதானம் கொடுப்பாங்க காய்ஸ். நம்ம வேணும்னா சாப்பிட்லாம். நம்ம எதுவும் சாப்பிடல காய்ஸ். பசங்க எதுவும் வேணாம்னு சொல்லிட்டாங்க. நல்லா ஜூஸு டீ மட்டும் கொடுத்தாங்க. அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு நேராக காவடி வர்ற பாதையை பார்த்து கிளம்பிட்டோம் காய்ஸ். இதுலேயே தான் காய்ஸ் எல்லோரும் காவடி முருகனுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. சரியான கூட்டமாக இருந்துச்சு காய்ஸ். நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்ட்டு கூட்டத்தெல்லாம் விலகிட்டு நேராக பாலத்து கீழே எப்போ நம்ம சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டோம் காய்ஸ். இன்றைக்கி அன்னதானத்தில் மீகொன்னும் உருளைக்கிழங்கு தொக்கும் கொடுத்துருந்தாங்க காய்ஸ். நம்ம வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம் காய்ஸ். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு நேராக ஆற்று பாலத்துக்கு போயிட்டோம் காய்ஸ். அங்கே தான் காவடி அங்கேருந்து தான் கோயிலுக்கு எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால எல்லோரும் அங்கே போயிட்டோம் காய்ஸ். ஒரு வழியாக கோயில் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு நண்பர்களே. இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும். சரியான கூட்டமாக இருக்குது காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ், உள்ளே வந்துட்டோம் காய்ஸ். உள்ளே வந்தோன்னா முன்னாடி ஒரு பெரிய வேல் நிற்குதா. உள்ளே நிற்கிற முருகனோட சிலை ஹைட்டுக்கு இருக்குங்க காய்ஸ். அப்படியே நம்ம வர நம்ம பின்னாடியே காவடியெல்லாம் வரிசையாக வந்துகிட்டே இருந்துச்சு காய்ஸ். ஒரு வழியாக உள்ளே வந்துட்டோம் நண்பர்களே. இதுதான் முருகன் கோயில், 10K முருகன். இது பெரிய சிலை. முன்னாடி இன்னும் வளைச்சொலிச்சு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் நண்பர்களே. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அப்படியே நேராக வெள்ளித்தேர் வர்ற பக்கமாக நான் கிளம்பிட்டோம் நண்பர்கள். வெள்ளித்தேரை பாருங்கள், சரியான கண்ணுக்கு கூசுகிற அளவுக்கு ஒரு காய்ஸ். செம்ம வைப்பாக இருந்துச்சு இந்த இடமே. இதை கேட்டு பாருங்கள் நீங்களே. இப்போ வெள்ளித்தேர்லேருந்து சாமியை இறக்கி மண்டபத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நம்மளை அப்படியே சாமி கும்பிட்டு அடுத்த ராட்டினத்துக்கு வந்துட்டோம் நண்பர்களே. பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. சரிடா வாங்கடா இந்த வருஷம் நம்ம எல்லாம் ராட்டினத்தில் போகணும். 6 பேர் சேர்ந்து பிளான் பண்ணிட்டோம் காய்ச்சி. எதில் பிளான் பண்ணிட்டு இருக்கையில் இதில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் சொல்லிட்டாங்க காய்ச்சி. சரி இதில் போவோம் அப்படின்னு பேசிட்டு கீழே போய் டிக்கெட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க காய்ச்சி. சரி வாங்கடா போவோம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து ஏறி உட்காந்து சீட் பெட்லாம் போட்டாச்சு. ரெடி ஆகிடுச்சு காய்ச்சி. அப்படியே மெதுவாக மேலே தூக்குனாங்க காய்ச்சி. தூக்கி ஒரு ரவுண்டு விட்டாங்க. பார்க்கணும் தலையே சுற்றிருச்சு காய்ச்சி. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கேருந்து 10K கோயிலை சுற்றி மேலே கீழே எல்லா வியூவும் பாருங்க காய்ஸ். அருமையாக சாமி இறக்கி முடியான்னு கீழே இறங்கி வீட்டுக்கு கிளம்பலாம் பார்த்தா அண்ணன் வாங்கடா ஸ்வீட் வாங்கிட்டு போவோம். கோயிலுக்கு வந்துட்டு ஸ்வீட் வாங்க போகக்கூடாதுன்னு சொல்லவும் சரி போய் ஸ்வீட் வாங்கணும் காய்ஸ். அங்கே போனால் 100 கிராம் 12 வெள்ளியாங்க காய்ஸ். பக்கத்தில் பானிபூரி அண்ணன்ட்ட எவ்வளோன்னு கேட்டால் அவர் 25 வெள்ளி சொல்கிறார் நண்பர்களே. 25 வெள்ளினா ரொம்ப அதிகம் நண்பர்களே. சரி வேணாம் அப்படின்னு நம்ம கிளம்ப பார்த்தா முன்னாடி நம்ம அக்கா பஞ்சு மிட்டாய் வச்சுக்கிருந்தாங்க. தமிழ் அக்கா தான். சரி அக்கா எவ்வளோக்கா ரேட்டு அப்படின்னா ஒரு பஞ்சு மிட்டாய் 10 வெள்ளி அப்படின்னாங்க. சரி அக்கா நாளைக்கு வந்து வாங்கிக்கிறக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நண்பர்களே. இதான் நண்பர்களே வெளியே போகிறதுக்கு ஒரே வழி. சரி போவோம் பார்த்தா சரியான கூட்டம். முன்னாடி ஆஞ்சநேயர் நெஞ்சை கழிச்சிக்கிட்டு ராமனை சீதையும் காட்டிக்கிருந்தாங்க. அதை ஒரு ஜூமில் ஒரு வீடியோ எடுத்துவிட்டு கிளம்பிட்டோம் கைஸ். மணி இப்போ சரியாக 12 மணி காய்ஸ். 12 மணி ஆயிடுச்சு. ஓகே நம்ம அப்படி நல்லா நடந்து போக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிளம்பிட்டோம் காய்ஸ். ரூமுக்கு கரெக்டாக ரூமுக்கு வந்து சேர்த்துக்க 1 மணி ஆயிடுச்சு காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு வீடியோ எப்போ இருக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க காய்ஸ்.